யாரையும் கேட்காமல் அதிகாரப்பூர்வமாக எனக்கு கரைச்சி பிரதேச சபையில் உள்ளூராட்சி திணைக்களத்தினாலும் அளிக்கப்பட்ட அநீதிக்கு எதிரான யூசியால குப்பைகள் அகற்றும் பணி பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதை விட இந்த சந்தையில் வந்து 4 வீத வரி அறுவடை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சந்தையில குட்டு போட்டது தான் எல்லாம். வணக்கம் உறவுகளை, இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கிளிநொச்சி சந்தைக்கு முன்னுக்கு வந்து நிற்கிறேன். ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி சந்தையில் எல்லாரும் வெளியில் நிற்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுண்டு. ஓகே, பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இதுலேயே ஆட்கள் வந்து வைக்க முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கடையும் மூடி கிடக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பழக்கடை சந்தை இந்த பக்கம் தான் இருக்குது. பாருங்கள், எல்லாம் மூடி கிடக்கு. இந்த இடம் ஏலங்கூர் இடம், இங்கேயும் மூடி கிடக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மரக்கறி கடையும் எல்லாம் மூடி கிடக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கேயும் எல்லா கடையும் மூடி கிடக்கு. கீரை கடை பக்கம் இதுதான் கீரை கடை இருக்கிற இடம். இந்த இடமும் மூடி கிடக்கு. அடுத்து இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே சின்ன மணிக்கடைகள்லாம் இருக்கும். அடுத்தது இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைச்சி கடை, கோழி இறைச்சி, மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி இருக்க கடைகள் இங்கால பார்த்தீங்கன்னா மீன் சந்தை. ஸோ எல்லா இடமும் இன்றைக்கி மூடி கிடக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, மீன் சந்தை இதுவும் மூடி கிடக்குது. சரி, என்னத்துக்காக மூடி இருக்குது, என்ன பிரச்சனைங்கிறது நாங்கள் இன்றைக்கி காணொலியில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது மரக்கறி சந்தை. பாருங்கள், உள்ள ஒருத்தருமே இல்லை, எல்லாம் வெளியில் தான் இருக்கிறாங்க. ஓகே, இங்காலே ஒரு பகுதியினர் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெய்லரிங் ஷாப்பெல்லாம் இருக்கக்கூடிய இடம் இந்த பக்கம்தான். ஸோ இவர்களும் இந்த இங்கே இன்றைக்கு மூடி கிடக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால தான் புடவை கடைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள். நீண்ட காலமாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய குறைபாடுகளோடு இருக்கிறவங்கிற சில பிரச்சனைகளோடு கடைகள் நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க. அடுத்து யூசியால் குப்பைகள் அகற்றும் பணி அதெல்லாம் தான் நடந்து கொண்டிருக்குது. மற்றபடி கடைகள் எல்லாமே மூடி இருக்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூஞ்செடிகள் விற்கக்கூடிய இடங்கள் இதுவும் மூடி இருக்கிறத பார்க்கலாம். கேட்டடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவருமே இல்லை இந்த இடத்துல. ஓகே, இதுதான் கிளிநொச்சி சந்தையினுடைய இன்றைய தற்போதைய நிலைமை. ஓகே, இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா பசுமை பூங்காட்ட போய்கிட்டுருக்கிறோம். பசுமை பூங்காலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கால சந்தைக்குள்ளே தான் போக போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் சந்தைக்குள்ளே போக போகிறோம். இந்த பென்ட்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, இங்கால பார்த்தீங்கன்னா ஒரு டென்டெல்லாம் அடித்து எல்லோரும் வெளியில் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். டென்டெல்லாம் அடித்து வெளியில் இருக்கிறாங்க. போராட்டம் ஒன்று நடக்க போகுதுன்னு தான் தெரியுது. சரி, என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கேட்டெல்லாம் மூடி வச்சுருக்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சந்தையில் கூட்டு போட்டபடி தான் எல்லாமே இயங்கி கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். போராட்டம் நடக்கிறதுனால ஓகே, இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நியாயமான வேண்டுகோள். கிளிநொச்சி சேவை சந்தை வர்த்தகர்களாகிய எமக்கு கரைச்சி பிரதேச சபையில் உள்ளூராட்சி திணைக்களத்தினாலும் அளிக்கப்பட்ட அநீதிக்கு எதிரான வர்த்தகர்கள் ஆகிய நாம் எமக்கு நீதி கிடைக்கும் வரை அமைதி வழியில் எமது எதிர்ப்பு போராட்டத்தை காலவரையின்றி 11/3/25 என்று தொடக்கம் தொடர போராடும். பள்ளிக்கு பெரிய ஒரு விஷயம் தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறோம். சரி, பார்க்கலாம். ஓகே, போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்களை தான் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல
இன்னைக்கு உங்களோட போராட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான். கிளிநொச்சி சந்தையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றி வர ஒரு 4 கேட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா கேட்டுமே அவங்க பூட்டப்படுற ஒரு நிலைமை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒரு பகுதியினர் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டெல்லாம் மூட போகிறாங்க. ஐயா, என்ன வியாபாரத்துக்கு வந்தீங்களா? சாமான் வாங்கிட்டு போவீங்களா? நான் பார்க்க விட்டுறேன் கொடுத்தா பார்க்க வந்தீங்களோ? என்ன நடக்கும்? சரி சரி சரி. சந்தையினுடைய தற்போதைய நிலவரம் இதுதான். எல்லா கேட்டையும் மூடிக்கொண்டிருக்க அப்படிதான் இருக்கும். சந்தையை மூடுற ஒரு ஒட்டு சிக்கலும் இல்லை. நாங்கள் ஆருக்கும் எதிராக ஆயுதம் தூக்கலையா. ஜனநாயகத்துக்காண்டி போராட்டம். அந்த கேஸ் வந்திருக்கு. அந்த கேஸ் வாங்க. கிளிநொச்சி சந்தையினுடைய தற்போதைய நிலவரம் இப்படித்தான் காணப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றி வர இருக்க எல்லா பிரதான கேட்டுகள் எல்லாம் மூடிக்கொண்டிருக்கிறாங்க. தொடர் போராட்டம் நடக்கும்னு சொல்லி முன்னால போர்ட் போட்டு சகல வர்த்தகர்களும் வெளியில இருக்கிற பார்க்கக்கூடியதாக இருக்கும். தற்போதைய நிலவரம் இதுதான். இப்ப பாத்தீங்கன்னா மக்களே, கிளிநொச்சி சேவை சந்தையினுடைய தலைவர் அவரை சந்திக்க போறோம். வணக்கம். ஓகே, இன்றைக்கு என்ன போராட்டம், என்ன விஷயத்துக்காக முன்னெடுக்கிறீங்கிற விஷயத்தை எங்களுக்கு ஒரு சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து கிளிநொச்சி சேவை சந்தை வர்த்தகர், நான் வர்த்தக சங்க தலைவர், சேவை சந்தையின் வர்த்தக சங்க தலைவர். எங்களுக்கு வந்து இங்கே அடிப்படையில் வந்து பிரிய சேவையோ அது சார்ந்த துறையினரோ எங்களை கூப்பிட்டு எதுவும் முடிவெடுக்கிறையில தன்னிச்சையாக தங்களோட ஒரு அதிகாரத்தை வச்சு செயல்படுறது வர்த்தகத்தை நலன் கருதி இங்கே எதையும் செயல்படுத்துறது இல்லை. இந்த கடையில் வந்து எங்களுக்கென்று தான் இந்த கடையில் கட்டப்பட்டு இன்றைக்கு எங்களையோ ஒரு வர்த்தகரையோ வர்த்தக சங்கத்தையோ யாரையும் கேட்காமல் அதிகாரப்பூர்வமாக கேள்வி குரலுக்கு விடப்பட்டதையும் எதிர்த்து, மற்றது எங்களை இங்கே நடபாதை வியாபாரங்கள் அது இது சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு மிக வரி அதிகரிப்பும் கிட்டத்தட்ட 400 வர்த்தகர்களுக்கு வாழ்வாதாரத்தை பாதிக்கப்பட்டனால இன்றைக்கு கடிதம் மூலம் கொடுத்து ஒருவரும் எதிர்ப்பு நடவடிக்கை எடுக்காதனால நாங்களே இன்றைக்கு வீதிக்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு முடிவு வேற தட்டியும் நாங்கள் இந்த போராட்டத்தை செய்வோம். இன்றைக்கு முடிவு தராட்டி இது நாளைய கட்டம் உண்ணாவிரதமாக நாங்கள் மாற்றி செய்கிறோம் என்று சொல்லி தீர்மானிச்சிருக்கிறோம். எங்களுக்கு முடிவு வேணும், அவ்வளோதான். கிளிநொச்சி சேவை சந்தையினுடைய உபத்தலைவர் பண்ணிக்கிறார். ஸோ அவரோட தான் கதைக்க போகிறோம் இன்றைக்கு போராட்டத்தை பற்றி. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன போராட்டத்தில் என்ன விஷயங்கள் முன்னெடுக்கிறது? போராட்டத்தில் வந்து நாங்கள் சேவை செஞ்ச வர்த்தராகி நாங்கள் உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோரின் வருகை வந்து சேவை சந்தையில் வந்து குறைவடைந்து காணப்படுகிறதா. இது சம்பந்தமாக நாங்கள் வடக்கு மாகாண ஆளுநர் அவர்களுக்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்தியும் பதில் கிடைக்காமையினால் எமது கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். எமது கோரிக்கைகள் வந்து நிறைவேறாத பட்சத்தில் நாங்கள் தொடர்ந்தும் இந்த யாருக்கு எதிரான போராட்டமா இருக்கு?
உள்ளூராட்சி திணைக்களம், பிரதேச சபை, அரச திணைக்களத்துக்கு எதிராக. இப்போ கிளிநொச்சியில் கொடுக்கப்பட்ட சில கடைகளுக்கு பதிலாக கிளிநொச்சி வெளியில கொடுக்கப்பட்டிருக்குது. கிளிநொச்சி சந்தை அண்மித்த பகுதிகளில் மரக்கறி, மீன், இறைச்சி போன்ற கடைகள் வந்து கொடுக்கப்பட்டதால் சேவை சந்தையினுடைய வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதை விட இந்த சந்தையில் வந்து 4 வீத வரி அறுவடை செய்வதால் உற்பத்தியாளர் நுகர்வோரும் என்னென்னா பொருளாதார மத்திய நிலையத்தில் செல்கின்றார்கள். இதில் வந்து சேவை சந்தையினுடைய வர்த்தகருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை அகற்றி சேவை சந்தையில் நீண்ட காலமாக பூட்டப்பட்டிருக்கின்ற கடைகளை அவருக்கு வழங்கி கிளிநொச்சி சேவை சந்தையை ஒரு பலமிக்க சந்தையாக மாற்ற வேண்டும். இதான் கூட கோரிக்கை. இதுதான் கோரிக்கை. ஓகே, இதில் கிளிநொச்சி சந்தையில் இருக்கிற சகல வியாபாரிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். கிளிநொச்சி சந்தையில் சகல கேட்டுகளும் மூடப்பட்டு இந்த போராட்டம் முன்னெடுக்கிறதுக்காக ஓகே, இதுதான் தற்போதைய நிலவரம். கரைச்சி பிரதேச சபை சந்தை வர்த்தகர்களின் நீதியை நிலைநிறுத்து என்ற ஒரு வாசகம் பொருந்திய கொண்டும் அடுத்ததான வாசகங்கள் எழுதி கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். வணக்கம் ரோகளே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிளிநொச்சி சந்தைக்கு முன்னால் நிற்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி சந்தையில் இருக்கிற வர்த்தகர்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு அநீதிக்கு எதிரான குரல் கொடுப்போம் என்ற வகையில் ஒரு போராட்டம் முன்னெடுத்து கொண்டிருக்கிறாங்க. இதுவரை நடந்த விஷயங்களை நாங்கள் காணொலியாக பதிவு செய்திருக்கோம். இதுக்கு அடுத்து நடக்க போகிற காணொலியை அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள்.